காலிஃப்ளவர் கிரேவி இப்படி செய்தால் ஒரே நேரத்தில் காலியாகிவிடும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் கிரேவி செய்வதற்கு சிறிய பூவை எடுத்து அதை நன்றாக சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளவும். காலிஃப்ளவரில் இருக்கும் புழுக்களை நீக்குவதற்கு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதி வந்தவுடன் சிறிதளவு உப்பு மற்றும் மஞ்சத்தூளை சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். நன்றாக கொதி வந்தவுடன் வெட்டி வைத்த காலிஃப்ளவரை போட்டு 1 நிமிடம் வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். கிரேவி செய்ய மசாலா அரைப்பதற்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் 2 ஏலக்காய், பிரியாணி இலை, 3 வரமிளகாய், கட் பண்ணி வைத்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கியதும் வெட்டி வைத்துள்ள இஞ்சி 10 பல் பூண்டை சேர்த்து நன்றாக வதக்கவும். அதன் பிறகு வெட்டி வைத்துள்ள தக்காளியை போட்டு நன்றாக வதக்கவும். அதன் பிறகு சிறிதளவு உப்பு மற்றும் சிறிதளவு மஞ்சத்தூளை சேர்த்து நன்றாக வதக்கி எடுத்துக்கொள்ளவும். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் சிறிதளவு கடுகு சேர்த்து பொரிந்தவுடன் பெரிய வெங்காயம் மற்றும் கருவேப்பிலையை சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளவும். வெங்காயம் நன்றாக வதங்கியதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். அதன் பிறகு தேங்காய் விழுது அரைப்பதற்கு சிறிதளவு தேங்காய் மற்றும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ளவும். அதன் பிறகு அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து நன்றாக கிளறிவிடவும். மசால் அரைப்பதற்கு வதக்கி ஆற வைத்த வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நன்றாக அரைத்து அந்த விழுதை சேர்த்து நன்றாக கிளறவும். மசால் கொதி வந்தவுடன் சிறிதளவு மஞ்சத்தூள் மற்றும் குழம்பு தூளை சேர்த்து நன்றாக கிளறிவிடவும். அதன் பிறகு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நன்றாக கிளறவும். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதி வந்தவுடன் சுத்தம் செய்து வைத்துள்ள காலிஃப்ளவரை போட்டு நன்றாக கிளறிவிட்டு அதன் பிறகு நன்றாக கொதி வந்தவுடன் சிறிதளவு கொத்தமல்லி இலைகளை தூவிவிட்டு இறக்கினால் சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி.